விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாங்க முதலமைச்சர். நீ சினிமாக்கார எப்பவுமே அப்படிதான் ஒரு பில்டப் பண்ணுவான். பூசை ஓட்டோனையுமே சொல்லுவான், ஐயா 100 நாள் நம்ம படம் பிச்சுட்டு ஓடிடுங்க. ஆனால் ஜோசிகாரன் என்ன சொல்லியிருக்கான், நீ பிரம்மச்சாரியா அறியா. அப்போ தான் மோடியை போல யோகி ஆதித்யநாத்தை போல அப்போ தான் வர முடியும். 41 பேர் மரணத்திற்கு திரிஷா தான் கோவாவில் கேரளா நம்பியூதிரிகளை வைத்து ஒரு யாகம் வளர்க்கணும்னு முடிவு பண்ணுது. உங்க அப்பா எப்படி சினிமா கம்பெனியா ஏறி இறங்கினார், உன்னோட எதிர்காலத்தை அடித்தளம் போட்டவர் உங்க அப்பா தானே. அப்ப நீ உன் மகனுக்கு ஒரு அடித்தளம் போடணுமா இல்லையா? அந்த பேப்பர் இப்ப பிப்ரவரியில் அவர் வந்து தாக்கல் பண்ண பிறகு அந்த பேப்பர் வெளியில வருவதற்கு சங்கீதா அவர்களே விரும்பி இருக்காங்களா, அல்லது இதற்கு ஏதாவது அரசியல் பின்புலம் இருக்கிறதா? அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் நமக்காக பிரத்யோகமாக பிரான்ஸ் பாரிஸில் இருந்து இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம். ஒரு 2-3 நாளாக உங்களை பிடிக்கிறதுக்கு படாத பாடு பட்டுட்டோம். ஆமாம். சரி சார், இப்போ எப்படி இருந்தாலும் நீங்கள் கரண்ட் பாலிடிக்ஸ் நிகழ்வுகள் எங்கே இருந்தாலும் நீங்கள் அதை கூர்ந்து கவனிச்சுட்டு தான் இருப்பீங்க. ஆமாம். தொடர்ந்து வந்து ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விஷயங்கள் பேசலாலும் அரசியல் தொடர்புடையதாக இருந்தால் நீங்கள் என்ன பட்டவர்த்தனமோ அதற்கு பின்னால் இருக்கிற விஷயங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லிட்டு தான் வரீங்க. அந்த வகையில் நேற்று நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அதாவது நடிகராக மட்டும் இருந்திருந்தால் திரு விஜய் அவர்கள் நாம் இதை பற்றி பேச மாட்டோம். இப்போ நிறையா நடிகர்கள், முன்னணி நடிகர்கள் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையே பேச மாட்டோம். ஆனால் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக, அதுவும் ஒரு பொதுவெளிக்கு ஒரு நடிகை விஜய் அவர்கள் சங்கீதா அவர்களுடைய மனைவி வந்து ஒரு தாக்கல் டிசம்பர் மாதமே தாக்கல் செய்திருக்கிறாங்க. அந்த பிப்ரவரி மாதம் வந்திருக்கு. எங்களுடைய 2 கேள்வி, அவர்கள் சொல்லியிருக்கிற சாராம்சம் அது வந்து உண்மையானதா ஒன்று, 2வது இத டேட்டா எப்படி லீக் ஆகி பப்ளிக் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்க? இல்லை, இப்போ 24ஆம் தேதியே அவங்க நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் செஞ்சிட்டாங்க, செங்கல்பட்டு நீதிமன்றத்தில். 24லிருந்து 27 தான் சமூக வலைதளங்கள்ட்டையும் இந்த செய்தி வந்து சேருது. ஆனால் இதற்கான முயற்சியை 1 வருட காலமாக சங்கீதாவுடைய அப்பா சொர்ணலிங்கம் லண்டனில் இருக்கார். இப்போ அவர் நேரடியாக மகளுக்காக சொர்ணலிங்கம் நேராக தமிழ்நாடு வந்து எஸ்சி சந்திரசேகர்கிட்ட, நீங்கள் தான் சந்திரசேகர் சோபாவிட்ட விஜயுடைய போக்கு நீங்கள் தானே அப்பா அம்மா தானே கண்டிக்கணும். அவர் வீட்டுக்கு மகளோடையும், மகள் வந்து திவ்யா சாஷா லண்டனில் இருக்காங்க. அவங்க அம்மா வழி தாத்தா பாட்டிட்டு அந்த அம்மா பொண்ணு படிச்சுட்டு இருக்கு. அதே போல் மகன் சூசன் சஞ்சய் சென்னையில் ஒரு ஃப்ளாட்டில் தங்கியிருக்கார். இதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. குழந்தைங்களை நீங்கள் தானே பார்க்கணும். நான் மருமகன்கிட்ட போய் எப்படி இதெல்லாம் பேச முடியும்? எல்லா குடும்பத்திலும் வர்ற பிரச்சனை தான் அது. அப்போது நீங்கள் மனைவி, மகன் எல்லாம் ஒரே வீட்டில் தானே குடியிருக்கணும். நீங்கள் தானே முயற்சி பண்ணணும். நான் உங்களை நம்பித்தானே இந்த சம்மந்தத்தை வச்சுக்கிட்டேன். நீங்கள் பெரியவங்க இருக்கீங்க. இப்படியெல்லாம் 2 முறை 2 குடும்பமும் உட்கார்ந்து பேசியிருக்காங்க. இப்படி பேசியதனுடைய விளைவு விஜயனுடைய காதுக்கு இந்த தகவலை கொண்டு போக முடியல. நீங்கள் சோபாவும் சந்திரசேகரும் விஜய்கிட்ட, எப்பா குடும்ப சம்பந்தமாக கொஞ்சம் பேசணும்ப்பா, உன் மாமனார் உன்னை சந்திக்க விரும்புகிறார், சொர்ணலிங்கம் அங்கேருந்து வந்திருக்காரு, உன் சந்திக்க விரும்புகிறார் சொன்ன பிறகு நீங்கள் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன். இப்படி அவருடைய மாமனாரையோ சொந்த மனைவியவோ சந்திக்க விரும்பலை. அதாவது எப்போ இது பிரச்சனை வருதுன்னா, அட்லியுடைய மனைவிக்கு வளைகாப்பு, அட்லி போய் நீங்கள் குடும்பத்தோடு வரணும்னு கூப்பிடுறாரு. நீங்கள் என்னுடைய மனைவியை குடும்பத்தோடு வந்து நீங்கள் வாழ்த்தணும் அப்படின்னு அவர் வளைகாப்புக்கு கூப்பிடுறாரு. ஆனால் அந்த வளைகாப்புக்கு சங்கீதாவை கூப்பிடாம தனியாக போகிறார். ஆனால்
அட்லி என்ன பண்ற அட்லி மனைவி என்ன பண்றாங்கன்னா சங்கீதாவை தனியாக கூப்பிடுறாங்க, விஜயை தனியாக கூப்பிடுறாங்க. நீங்கள் அம்மா நீங்கள் 2 பேரும் இங்கே வந்து எங்களை வாழ்த்தணும், நீங்கள் பெருவாழ்வு வாழ்ந்தவர்கள், குழந்தை குட்டியோட நல்லா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நாங்களும் அது மாதிரி வாழணும்னு நீங்கள் வந்து வாழ்த்தணுமா, 2 பேர் வந்து வாழ்த்தணும்னு அட்லி மனைவியும் விஜயை தனியாக, விஜய் மனைவி சங்கீதாவை தனியாக போய் சந்திக்கிறாங்க. எஸ்.ஏ. சந்திரசேகரை சந்திக்கிறாங்க, சோபாவை சந்திக்கிறாங்க. அது இயற்கை தானே, எல்லாருமே வந்து அந்த நிகழ்ச்சிக்கு அந்த வளைகாப்புக்கு வரணும்னு விரும்புறது. ஆனால் சங்கீதாவை அவர் கூப்பிடலை, விஜய் கூப்பிடலை, தனியாக போகிறார். அட்லியுடைய மனைவி வளைகாப்புக்கு தனியாக போகிறாரு. அதுலேயே சங்கீதா ரொம்ப மனசு விட்டுருச்சு. ஏன்னா எல்லா படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு குடும்பத்தோடு போவார் விஜய், மனைவி. எல்லா குடும்பத்திலையும் சின்ன மன வருத்தம் இருக்கும் பொழுது அவங்க விட்டுட்டு போறதே இது ஒரு பெரிய பிரச்சனையாவோ ஒரு பிரிவினையாவோ நம்ம கருதி எடுத்துக்கலாம் முடியுமா? அப்போ இது என்ன ஆச்சுன்னா, நீங்க பனையூர் வீட்டில் இருந்து இவர்கள் வெளியேறுகிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் பனையூர் வீட்டுக்கு மகன் போறதில்லை. மனைவி சங்கீதாவுக்கு அங்கேயும் தொடர்பு இல்லை. அதாவது இந்த பட்டணப்பாக்கம் சிக்னலில் ஒரு பெரிய 13 மாடி அப்பார்ட்மெண்ட் இருக்கு. அந்த 13வது மாடியில் 11வது மாடி விஜய்க்கு சொந்தமானது, 5000 ஸ்கொயர் ஃபீட். 12வது மாடி திரிஷாவுக்கு சொந்தமானது. 2 பேர்லையும் தனித்தனியாக இருக்கு. பனையூரில் இல்லைன்னா பட்டணப்பாக்கம் வீட்டில் தான் இருக்கார். இது இந்த இந்த இருவரையும் தகவல் ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீஷ் பழனிசாமி. ஜெகதீஷ் பழனிசாமி தான் நம்ம குடும்பத்தை கெடுக்கிறாருன்னு சங்கீதா மகன்கிட்ட சொல்லுது. மகன் சூசன் சஞ்சய் போய் ஜெகதீஷ் பழனிசாமி சட்டையை பிடிச்சி இழுத்து சண்டைக்கு போறார். இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது. ஏன்னா நம்ம இதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பொதுவெளிக்கு வந்த பிறகுதான் இப்போ நம்ம இதை பேச வேண்டியதா இருக்கு. ஆமா, முதல்ல என் குடும்பத்துக்குள்ள நடக்க சண்டை யார் பேசக்கூடாதுன்னு அவர் சொல்லுவதற்கு உரிமை இருக்கு. ஆனால் சூசன் சஞ்சய் ஜெகதீஷ் பழனிசாமி தாக்கப்பட்டார். நீ எங்கள் அப்பாவை பார்க்கணும், அப்பாட்ட ஃபோன் இல்லை, ஜெகதீஷ் பழனிசாமி தான். இல்லை அப்பாட்ட நான் சொல்லிட்டேன், நீ எங்கள் அப்பாட்ட போகிறதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் போகணுமா, எங்கள் அம்மா உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகணுமா, நீ யாரையா நீ? மகனை கோபம் தானே செய்யும், எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தானே. அப்போது சூசன் சஞ்சய் ஜெகதீஷ் பழனிசாமி சட்டையை பிடிச்சிருந்து சண்டைக்கு போகிறார். இதெல்லாம் நடந்தது. உடனே ஜெகதீஷ் பழனிசாமி இதை விஜய்கிட்ட சொல்கிறார். இன்னும் கோபம் ஆயிடுறாரு. அவன் உன்னை அடிக்க வந்தாலும் ஒரு, என்ன சண்டைக்கு வந்தாலும் ஒன்று தான், இந்த அளவுக்கு வந்துட்டானா, சரி நான் பார்த்துக்கிறேன். அவர் என்ன நினைக்கிறாரு விஜய், நம்முடைய வெல்விஷர் ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கிட்ட 1000 கோடி ரூபா பணம் கொடுத்து ரூட்ஸ்னு ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து முன்னணி நடிகைகளுடைய கால் சீட்டெல்லாம் அந்த நிறுவனத்தில் தான் இருக்குது. அதாவது திரிஷா, நயன்தாரா, தமனா, அனுஷ்கா, இப்படி முன்னணி நடிகைகளுடைய அத்தனை கால் சீட்டையும் இந்த ரூட்ஸ் நிறுவனம் ஜெகதீஷ் பழனிசாமி வழியாக அவர்களுக்கு எவ்வளோ தேவையோ, ஒரு படத்துக்கு 50 கோடி வாங்கினா 50 கோடி வச்சுக்கோங்க, வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு தொகை. ஆனால் நீங்கள் உங்களோட கால் ஷீட் வந்து கேட்குற நபர்கள் எங்களை தான் தொடர்பு கொள்ளணும், எங்கள் கம்பெனி வழியாக தான் நீங்கள் கால் ஷீட் கொடுக்கணும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு, அதில் வழியாக நம்ம வந்து பணம் செய்வது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு. ஆமாம் சார், அதாவது வியாபாரம் தானே எல்லாமே. சினிமா துறையை பொறுத்தவரை எல்லாமே வியாபாரம் தான். அப்போ இந்த 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 கலவரத்துக்கு காரணமே ஜெகதீஷ் பழனிசாமி தான் முழுக்க எங்கள் அப்பாவை சந்திக்க விடாமல் கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு. அவங்களுக்கு ஒரு மனஸ்தாபம். பொலிட்டிக்கலாக புஷி ஆனந்தை பொறுத்த வரைக்கும் இவரை ஒரு ஆன்மீகவாதியாக மாற்றியது தன்னுடைய சொந்த லாபத்துக்கு அந்த குடும்பம் நினைக்குது. எப்படின்னா, இவர் வந்து மாதம் தவறாமல் நேராக வேளாங்கண்ணி மாதாட்ட போய் பூசை பண்ணுவார். இது விஜயுடைய சின்ன வயசுலேருந்து பழக்கம். அப்போ மாதம் ஒருக்க எவ்வளோ ஷூட்டிங் இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரி வழியாக நேராக வேளாங்கண்ணி போயிடுவார். போகும்போது புஷியும் கூட்டிகிட்டு போயிடுவார். இதில் தான் 2 பேருக்கு நெருக்கம் வந்ததே. பாண்டிச்சேரியில் புஷி தயாராக இருப்பார். அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரை சந்திச்சுட்டு அவருடைய கெஸ்ட் ஹவுஸில் தங்கிட்டு 150 கிலோமீட்ரு பாண்டிச்சேரி, அங்கேருந்து 150 கிலோமீட்ரு வேளாங்கண்ணி ஈசிஆர் வழியாக. அப்போ புஷி தான் அவருக்கு இந்த அரசியலுக்கு வருவதற்கு முன்பே பயணத்துணைவன் புஷி தான். தமிழ்நாட்டு அரசியல், பாண்டிச்சேரி அரசியலாம் பேசிட்டு போவாங்க. இப்படி இருந்தவரை
ஒரு ஜோசியரை சந்திக்க வைக்கிறார். அவர் தான் கடலூர் சந்திரசேகர். இவர் பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய கார்ப்பரேட் முதலாளிகளுக்கெல்லாம் இவர் தான் ஆலோசகர், ஆன்மீக ஆலோசகர். அவர் சந்திக்க வைத்த பிறகு விஜயுடைய ஜாதகத்தை முழுசாக அலசி பார்த்த கடலூர் சந்திரசேகர், இப்போ வந்து கடலூர் சந்திரசேகர் இல்லை, இப்போ ராகன் பண்டிட்னு ஒருத்தர் வந்திருக்கார். ஊத்துக்குழியை சேர்ந்த கிளி ஜோசியர் தெருவில் உட்காந்து கிளி ஜோசியம். இன்னைக்கு அவர்கிட்ட பல ஆயிரம் கோடி வந்துருச்சு. சசிகலாவும் ஜெயலலிதாவுக்கும் பினாமியாக மாறுகிறார். ஈரோடு மாவட்ட செயலர் ரவிச்சந்திரன் தான் கொண்டு போய் சசிகலாட்ட அறிமுகம். இதெல்லாம் பழைய கதை. சசிகலாட்ட அறிவித்து ஜெயலலிதாட்ட அறிமுகமாகி இப்போ அவர் தப்பி ஓடி பல கோடி திருடிட்டு மலேசியா போய் ஒளிஞ்சிருந்துட்டு இப்போ ஊத்துக்குழி கிளி ஜோசியர் வெற்றிவேல் ராகன் பண்டிட்டா மலேசியாவிலேருந்து இப்போ அவருக்கு ஆலோசகர். இரண்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கணும். பிரம்மச்சாரியத்தை கடைபிடிச்சா தான் மோடி ஒரு பிரம்மச்சாரி. ஒரு ஏதோ ஒரு வகையில ஒரு வித்தை, ஒரு ஏதோ ஒன்னு சக்சஸ் ஆனா தானே ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படி கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றாங்க? இல்ல, அதாவது நீங்க கண்மூடித்தனமா முதலமைச்சர் ஆயிட்டார் அவரு. முதலமைச்சர் ஆகி நீங்க நிர்மல் என்ன சொல்றாரு, நான் அடுத்து எங்க ஆட்சி தான், எல்லா திமுக போட்ட எல்லா ஒப்பந்தத்தையும் நாங்கள் ரத்து பண்ணுவோன்னு சொல்றாருன்னா அப்புறம் முதலமைச்சர் அவர்கள் அதிகாரம் வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்க தாங்க முதலமைச்சர். நீ சினிமாக்கார எப்பவுமே அப்படிதான் ஒரு பில்டப் பண்ணுவான். பூசை ஓட்டோனையுமே சொல்லுவான், ஐயா 100 நாள் நம்ம படம் பிச்சுட்டு ஓடிருங்க. அஜித் எல்லாம் ஒன்றும் இல்லை, ரஜினியெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம படம் 100 நாள் பின்னிரும், நீங்க தாங்க முதலமைச்சர். இப்படி நான் நீங்க ராமராஜனை கரகாட்டக்கார தமிழ்நாடு முழுக்க இப்போ ஓடுது, பட்டி தொட்டியெல்லாம் ஓடுது. சுற்றி இருக்கிற அல்லகை என்ன சொல்றான், அண்ணே அடுத்த முதலமைச்சர் நீங்க தானே, எம்ஜிஆர் இடம் உங்களுக்குண்ணே. இப்படி சினிமாக்காரர்கள் ஒரு கற்பனை உலகத்திலே பறந்து திரிபவர்கள் தான் சினிமாக்காரர்கள். சரியா? அப்போ இப்ப இவ்வளவு நாளாக இப்ப நம்ம எல்லாருமே நீங்களும் அதை குறிப்பிட்டீங்க, அவர் தனிப்பட்ட வாழ்க்கை தான். ஆனா இவ்வளவு நாள் இல்லாம இவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது தீவிரமாக மாறுவதற்கு விஜயினுடைய அலட்சியமா அல்லது வேற ஏதாவது பழி வாங்கும் போக்கு திமுக பாஜக தரப்புல இருந்து இருக்கிறதா நீங்க ஏதாவது அதுல ஏதாவது? இல்லங்க, இல்ல 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 அதாவது நான் சங்கீதாவை பாவம்னு பாக்குறேன். அந்த பொண்ணு இவ்வளவு நாள் பொறுமையா இருந்திருக்கு. இதே நீங்க இந்த சினிமாக்காரன் பூரா அப்படித்தான் இருப்பான். யாரு நீங்க ஜெயம் ரவி எடுத்துங்க, அந்த பொண்ணு பாவம். ஆர்த்தி நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம், தெருவில் அலையுது 2 பசங்களை வச்சுட்டு. ஏஆர் ரகுமான் எடுத்துங்க, அங்க ஏதோ ஒரு பாடகி கூட எங்க துபாயில குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. அந்த பொண்ணு இத்தனை வயசுல டைவர்ஸுக்கு போகுது. நீங்க சினிமாக்கார பயிர்கள் பாத்தீங்களா? அப்போ அதே கதை தான் சங்கீதா. சங்கீதா 24 இருந்து இந்த அவர் தொடர்பே துண்டிச்சிட்டார். அதாவது திரிஷா கட்டுப்பாட்டிலே போயிட்டா இருக்கிறாங்க. அதாவது 2 தகவல் எனக்கு தெரிஞ்சது. என்னன்னா, இந்த 41 பேர் மரணம் எங்க கரூர்ல, 41 பேர் மரணத்திற்கு திரிஷா தான் கோவாவில் கேரளா நம்பியுதிரிகளை வைத்து ஒரு யாகம் வளர்க்கணும்னு முடிவு பண்ணுது. அப்போ விஜயை கூட்டிட்டு கோவாவில் போய் இந்த ரகசிய யாகம் நடத்துது. அந்த யாகம் இங்கே கேரளா நம்பூதியர்கள் வலிமையான மாந்திரிகர்கள் தெரியும் உங்களுக்கெல்லாம். இந்த சைடில் இப்படி கொண்டு வச்சிருப்பாங்க. பெரிய ஆன்மீகத்தில் அவங்க பெரிய இது நடந்ததற்கு பிறகுதான் போறாங்க. அந்த துயரம் நடந்ததற்கு பிறகு கூட்டிட்டு போறாங்க. ஆமா ஆமா ஆமா. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, 41 பேருடைய அந்த பாவம் அது உங்களை சுத்துது. அந்த பாவத்தை நீங்க கழிக்கலைன்னா, யாகம் வச்சு கழிக்கலைன்னா உங்களை தொடர்ந்து அது உங்களை சுத்திட்டே இருக்கும், உங்களை சுற்றி கொண்டே இருக்கும். இது ஆன்மீகத்தில் அதாவது பெரியார் தான் சொல்லுவார், பக்தி உனக்கு உள்ள வந்துருச்சுன்னா புத்தி வெளியே போயிருங்குவார். எவன் ஒருவன் பக்தியை பெருசா எடுத்துக்கிறானோ அவனுக்கு புத்தி இருக்காது. இது பெரியாருடைய கண்டுபிடிப்பு, நான் சொல்லலை. 95 ஆண்டு காலம் சமூகத்தினுடைய ஒவ்வொரு அணுவையும் நீங்க ஆராய்ச்சி செய்த அந்த மனிதனுடைய வார்த்தை. அப்போ விஜய்க்கு என்ன வரும்? நீங்க எப்படி ஜெயலலிதாவை கட்டுப்படுத்தினாங்க நினைக்கிறீங்க? ஜெயலலிதாவை கட்டுப்படுத்தியது சசிகலா ஆன்மீகத்தின் வழியாகத்தான். இப்ப இதே தான் ஜெயவுக்கு சசி, விஜய்க்கு புஷி. ஆன்மீகத்தில் நீ அதான் பிரம்ம சம்சாரியா இருக்கக்கூடாதியா. யோகிக்கு சம்சாரி, அதான் அவருக்கு அடுத்த பிரதமரே அவரு தான், யோகி தான்.
யோகி பிரம்மச்சாரி. ஆ, ஆ, ம். பிரம்மச்சாரி. அதே போல நீங்க சம்சாரியா இருந்தது இனிமேல் பிரம்மச்சாரியா மாறுங்க. அப்படித்தான் தமிழ்நாடு இருக்கிறாரா? உங்களுக்கு இல்ல அப்படித்தான் இருக்கிறாரா? அவங்க மனைவியே சொல்றாங்க. இல்ல, அது அவர் வந்து திருமணத்திற்கு மீறிய உறவுல இருந்தாருன்னு அவங்க மனைவியே ஏங்க குறிப்பிட்டாங்க. ஆனா நீங்க பிரம்மச்சேரி விரதத்தை கடைபிடிக்கிறது மாதிரி சொல்றது ஆச்சரியமா இருக்குல்ல? இல்லைங்க. அதாவது அதாவது நான் நான் வந்து விஜயுடைய அந்த புறம்லாம் எனக்கு தெரியாதுங்க. இந்த புறம் தான் தெரியும். இல்ல, அதனால நம்ம பேசுற இஷ்டமும் இல்ல. அவங்க மனைவியே குறிப்பிடுறாங்க. நமக்கு இப்ப தேவையும் இதுக்கு இல்லை. முன்னால நடிகர் நடிகைகள் எப்படின்னா எங்களுக்கு 2 பேருக்கும் ஒத்து போகலன்ற விஷயத்துல நாங்க ஒத்து போறதுனால நாங்க பிரிஞ்சுக்கிறோன்னு அவங்க ட்வீட் போட்டு பிரிஞ்சுக்கிட்டாங்க. பிரபல நடிகர்கள் ஆமா, இருக்காங்க, ஆமா, ஆமா, இசையமைப்பாளர் இருக்கிறாங்க. அப்ப அது வந்து போயிடுது. எந்த விஷயத்துல நாங்க ஒத்து போகலன்ற விஷயத்தையே இப்ப அவங்க எழுதிட்டாங்க இல்லையா? அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க இல்லையா? அதுதானே. ஆமா, கோர்ட்டுக்கு வந்துருச்சு. ம். நீதிமன்றத்துக்கு வந்த பிறகு நம்ம அத நீதிமன்றம் தான் இறுதி உத்தரவு. இப்போ இதுல என்னன்னா விஜயை இணைத்து வைப்பதற்கு சங்கீதாவும் சங்கீதா குடும்பமும் விஜயுடைய அப்பா அம்மா சந்திரசேகரன் சோபா கடுமையாக முயற்சி செஞ்சுருக்காங்க. ஏன்னா ஒரு குடும்பம் சிதறுவதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இல்லையா? அப்போ நீங்கள் பெத்த பையன் அவன் சினிமாவில் முன்னுக்கு வரணும்னு துடிக்கிறான் இல்லையா? நீங்கள் இப்போ உங்கள் அப்பா எப்படி சினிமா கம்பெனியாக ஏறி இறங்கினார்? உன்னுடைய எதிர்காலத்தை அடித்தளம் போட்டவர் உங்கள் அப்பா தானே. அப்போ நீ உன் மகனுக்கு ஒரு அடித்தளம் போடணுமா இல்லையா? ஆனா உன்னுடைய மனைவி இல்ல, அவரு விஜய் அவர்கள் பல 100 கோடி வச்சிருக்கிறாரு. ஆனா அன்னைக்கு சந்திரசேகர் அவர்கள் அவருடைய சொந்த பணத்தை எல்லாம் போட்டார். ஆமா ஆமா. அப்போ அந்த பையனுடைய எதிர்காலத்துக்கு இவர் எந்த உத்தரவாதம் கொடுக்கல. அவன் எங்க போறான்? நீங்க மனைவி சங்கீதாவும் அந்த அந்த மகனும் லைக்கா சுபாஸ்கரனை போய் பார்க்குறாங்க. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இயக்குனர் ஆவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு. அவர் ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அப்போ அந்த பூஜைக்கு கூட விஜய் போகல. அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது? பெத்த மகன், கட்டிய மனைவி, இவர்களை இருந்து பிரிந்து நீ முதலமைச்சராகி என்னத்தை சாதிக்க போற? அப்போ இந்த குடும்பம் இப்போ வருத்தப்பட்டு பொறுமை காத்து இதுக்கு மேலே அவர் நம்மகிட்ட வரவே மாட்டார். அவர் நம்மகிட்ட வரமாட்டார். நம்மிடமிருந்து பிரித்து எடுக்கப்பட்டார். இது தெரிஞ்ச பிறகுதான் இனிமே ஒட்டாது. ஒட்டுவதற்கு வாய்ப்பு இல்லை. அமைதி காத்தாச்சு, பொறுமையாக இருந்தாச்சு. பெரியவங்களும் போய் பேசிட்டாங்க, அவங்க அப்பா அம்மா இவங்க அப்பா அம்மா. அதுக்கு அவருக்கு எந்த விதமான பதிலும் இல்லை. இப்போ இதுக்கு மேலே இவரை பொதுவெளியில் வந்து இவரை இந்த நேரத்தில் பொதுவெளிக்கு வந்து சொன்னால் மட்டும்தான் திருந்துவார், இல்லை திருந்தாமே போயிடுவார். வேறு வழி தெரியாமல் அவர்கள் பல மாதம் யோசித்து எடுத்த முடிவு தான் இந்த முடிவு. நீங்க 2 தடவை இவர் அந்த நடிகையோடு இருக்கிறாரு, இங்கே ஒரு இருக்காருன்னு சொல்லி அந்த அம்மா அங்கே போய் கலாட்டாவே பண்ணியிருக்கு. 2 முறை நடந்திருக்கு. திரிஷாவோடு நீங்க அவர் ஏங்க வீட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க? எல்லா பொண்ணாடி கேட்கத்தானே செய்வா. ஏன் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க? ஏன் நான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறீங்க? இது என்ன தேவையில்லாத வேலை? கிராமங்களில் நடக்குதா இல்லையா? சக்கரத்தி சண்டை நடக்குதா இல்லையா? அதே போல சங்கீதா திரிஷாவை 2 முறை இருக்கிற. ஏன்னா எப்பவுமே நிறையா சங்கீதா குடும்பம் விஜய் பிரிந்து போகக்கூடாதுன்னு விரும்புகிற கார் டிரைவர் இருப்பான், உதவியாளர் இருப்பான். அம்மா ஐயா அங்கே இருக்காருமா, ஐயா அங்கே இருக்காருமா, அம்மா வந்து எப்படியா என் பேரை சொல்லிடாதீங்கம்மா, எப்படியா வந்து எப்படியா காப்பாற்றிட்டு போங்கம்மா, இந்த இடத்துல இருக்காரு, இந்த இடம் அட்ரஸ் கார் டிரைவர் சொல்லுவான், பிஏ சொல்லுவான், தோட்டக்காரன் சொல்லுவான், சமயக்காரன் சொல்லுவானா சொல்ல மாட்டானா? இவர்கள் போகிற இடத்துல அது ஒரு பண்ணை வீடாக தான் இருக்கும். நம்ம மாதிரி ஏதோ ஏழை எலிவன் மாதிரி வீடுலாம் இல்லை, பண்ணை வீடாக இருக்கும். அங்கே தோட்டக்காரன், செடி தண்ணி ஊற்றுறவன், சமயக்காரன், கார் டிரைவர் இருப்பான். யாராவது ஒரு மனிதாபிமானம் உள்ளவன், அம்மா ஐயா தப்பு பண்ணுறாருமா, நீங்கள் உடனே இங்கே வாங்கம்மா, வந்து கூட்டிகிட்டு போங்கம்மா அப்படி சொல்லும்போது அந்த அம்மா 2 தடவை போயிருக்கு. சங்கீதம் 2 தடவை போய் இல்லை வெளியே சண்டை நடந்திருக்கு. அதுக்கு பிறகுதான் சங்கீதாவால் இனி இவரை திருத்த முடியாது,
திருத்துகிற நிலையில் அவர் இல்லை. இந்த நிலைக்கு அந்த அம்மா வருவதற்கு 2 முறை அப்புறம் தான் சொல்லுது அந்த அம்மா, திருமணத்துக்கு மீறிய உறவு பல பேரோட இருக்காருன்னு சொல்லுது. ஆனால் ஜோசிகார் என்ன சொல்லியிருக்கான், நீ பிரம்மச்சாரியா அறியா, அப்போதான் மோடியை போல யோகி ஆதித்யநாத்தை போல அப்பதான் வர முடியும். இப்போ அப்புறம் எப்படி இருக்காருங்க, அதாவது ஆராய்ச்சிக்கு நம்ம போக வேண்டாம். அந்த ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி இது வந்து மீண்டும் மீண்டும் நம்ம சொல்றது பொதுவெளிக்கு வந்ததுனால பேசுறோம். ஆனால் அவருடைய பர்சனல் விஷயம், அவங்க மனைவியே போட்டு உடைக்கிறாங்க, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கோர்ட்டுக்கு போகிற இந்த விஷயம், இந்த பேப்பர் அந்த சீல ஒரு டிசம்பர் மாசமே ஒரு ஃபைல்ல சைன் போட்டிருக்காங்க. அந்த பேப்பர் இப்ப பிப்ரவரியில் அவர் வந்து தாக்கல் பண்ண பிறகு அந்த பேப்பர் வெளியில வருவதற்கு சங்கீதா அவர்களே விரும்பி இருக்காங்களா, அல்லது இதற்கு ஏதாவது அரசியல் பின்புலம் இருக்கிறதா? இல்லைங்க, இல்லை, அதை கோர்ட்ல ஃபைல் பண்ண அது கவர்மெண்ட் ரெக்கார்டு. நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து விட்டால் அது அரசு சொத்து. இப்போ ஒரு எஃப்ஐஆர் காப்பி, இப்போ உங்க மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா போடும்போது அது ரகசியமா இருக்கும். ஸ்டேஷன்ல இருக்க வரைக்கும் அந்த எஃப்ஐஆர் காப்பி ரகசியமா இருக்கும், சார்ஜீட்டு ரகசியமா இருக்கும், சிஎஸ்ஆர் ரகசியமா இருக்கும். கோர்ட்ல ஃபைல் பண்ணிட்டா இன்னொரு ஆப்போசிட் வக்கீல் போய் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் எனக்கு ஒரு காப்பி கொடுங்கன்னு கோர்ட்ல கேட்டா அதுக்கு ஏதோ ஒரு 5 ரூபா 10 ரூபா ஃபீஸ் இருக்கு, போட்டு காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் போட்டு கையில் கொடுத்துருவாங்க. நீதிமன்றத்திற்கு அந்த ஆவணம் வந்து விட்டால் அது பொது சொத்து. அப்போ அதுக்கு முன்பு சொல்லியிருந்தா எல்லாரும் அத்தனை பேர் மேலே டெபர்மேஷன் போட்டிருப்பாரு விஜய். எப்படியா நீ சொல்ல போலான்னு நீதிமன்றத்துக்கு வந்த பிறகுதான் வாய் திறக்க முடியல. இதுக்கு பின்னால சர்வதேச சதியோ ட்ரம்ப் ஈராக் யுத்தமோ இதெல்லாம் கிடையாது. பொதுவெளிக்கு வந்த பிறகு ஆவணங்கள் பொதுவெளிக்கு வந்த பிறகு 24ஆம் தேதியே கோர்ட்ல ஃபைல் பண்ணிட்டாங்க. ஆனா 24 கோர்ட் யாருக்கும் கொடுக்கல, 25 கொடுக்கல, 26 கொடுக்கல, 27 தான் வெளியே வந்தது. நீதிமன்ற மாண்புகளை நீங்க காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் போட்டு எடுத்துங்க, நாங்களா பேப்பர் கொடுக்க முடியாதுட்டாங்க. காப்பி ஆஃப் டாக்குமெண்ட், அதாவது அரசு ஆவணங்களை மக்களுக்கு போய் சேருவதற்கு நீங்க அதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கு. நீங்க கேளுங்க, யார் பேரு யார் கேட்குறீங்க, அவங்க பேர்ல காப்பி அட்ரஸ் போட்டு முழு அட்ரஸ் போட்டு ஐடி ப்ரூஃப் கொடுத்து காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் நீதிமன்ற சார்ஜ் 10 ரூபா கட்டிங்கன்னா யாருக்கு வேணா கொடுத்துருவாங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் வருது விஜயினுடைய ஆளுமை குறித்து. இப்ப அவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது வந்து இப்போ அவங்க வந்து தொடர்பு கொள்ள முயற்சிச்சிருக்காங்க. இது வந்து நம்மளுடைய அரசியல் வாழ்க்கையை எதுவும் அவர் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன்னு சொல்லி இவர் வந்து வேகமா எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, டிவிக்கு திமுக தான் போட்டின்ற காலகட்டத்தில் இது தன்னுடைய பொதுவெளிக்கு வந்தால் தனக்கு வந்து ஒரு விவாகரத்து வந்தால் அது எந்த வகையில வந்தாலும் தனது நற்பெயருக்கு களங்கம் இருக்கும் அப்படின்றத கூட அவருக்கு அறியாமலையா இருக்கிறாருங்க. இல்லை, அதை பற்றி அவர் நான் விசாரித்தேன், அதை பற்றி அவர் கவலை இல்லைங்கிறாங்க. அதை பற்றி இப்போ இன்னைக்கு ஊழியர் கூட்டம் போட்டிருக்கார். ஊழியர் கூட்டம் நிர்வாகிகள் சந்திப்புன்னு அது ஒரு பெரிய விஷயமா அவருக்கு படலை. ஏன்னா ஆக்சிடெண்ட்டுங்கிறது ஒரு நாள் நடக்குது, வாழ்நாள் முழுக்க அதை நினச்சிட்டு இருக்கணும் அடுத்த வேலைக்கு. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தைக்கும் அவருக்குமான அந்த தொலை தொடர்பு நீண்ட நாளாக வந்துருச்சு. அப்பா சொல்லியும் கேட்கல, அம்மா சொல்லியும் கேட்கல, மாமனார் சொல்லியும் கேட்கல, மாமியார் சொல்லியும் கேட்கல, ரெண்டு குடும்பமும் சொல்லியும் கேட்கல, பையன் சொல்லி கேட்கல. மகள் திவ்யா சாசா அந்த பொண்ணு அப்பாட்ட அடிக்கடி பேசுமா, அப்பா என்னப்பா, அப்பா அம்மா கவலைப்படுறாங்கப்பா, அம்மா அழுகிறாங்கப்பா, இதெல்லாம் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. உங்களை பார்க்கணுங்கப்பா, அப்பா அப்பா சரிம்மா அவ்வளோ, அதோடு சரி. மகன் பேசுவதே இல்லை, மகள்கிட்ட மட்டும் பாசமாக இருக்கார். மகன் எங்கே இருக்கு, லண்டனில் அம்மா தாத்தா பாட்டிகிட்டு இருக்கு. அது எப்போ ஃபோன் அடித்தாலும் பேசிட்டு வரான். மகள் மேலே அளவு கிடையாது. எல்லாருக்கும் எல்லா அப்பாவுக்கும் மகன் மேலே பாசமாக இருக்கும். மகன் தான் சண்டைக்கு போவான், சட்டையை பிடிப்பான். அதனால மகள்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் தொடர்புல இருக்காரு. ஆனால் இந்த எஃபெக்ட் இப்ப இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை வந்த உடனே நேற்று நீங்க கவனிச்சிருப்பீங்க, 5 மணிக்கு உடனே காங்கிரஸ் கூட்டணி வந்து விஜய் பக்கம் போற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தவங்க டக்குன்னு ஒரு செட்டில் ஆன மாதிரி இருக்கு. அது இதனுடைய எஃபெக்ட் தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை அது பை நேச்சரா நடந்துருச்சுங்களா? இல்லைங்க, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஊடகங்களை நான் ரொம்ப கண்டிக்கிறேன். நான் இதெல்லாம் முழுமையடை, அதாவது இது ஒரு முற்று பெற்று 15-20 நாள் ஆச்சுங்க. அதாவது சோனியா என்ன சொல்லிட்டாங்க, திமுகவோட தான் கூட்டணி, தயவுசெய்து இதை மறுபரிசீலிங்கிற இடமே இல்லைன்னு அந்த அம்மா அது ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஏன்னா இது ஏதோ விஜய் சினிமாக்காரரையும் நம்பியெல்லாம் சோனியா காந்தி கூட்டணி வைப்பதற்கோ ராகுல் கூட்டணி வைப்பதற்கோ தயாராக இல்லை.
இது நீங்க மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி 2 பேருடைய சதிதான் இந்த காங்கிரஸ் தாவேகா கூட்டணி. நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி தேடப்படுகிற ஆள் கலிபோர்னியாவில் ஐடி ஃபீல்டில் பல மில்லியன் டாலர்களை ஏமாற்றி விட்டு தப்பி ஓடி வந்த ஒரு நபர். இவர் ஆர்எஸ்எஸ் காப்பாத்துது, ஆர்எஸ்எஸ் காப்பாற்றி காங்கிரஸுக்குள்ள அனுப்புது. இந்த நபர் எப்படி திமுக கூட்டணியை முடிவு பண்ண முடியும்? இதே மாதிரி நீங்க நீண்ட நாட்களாக எல்லா தேர்தலையும் கூர்ந்து கவனிக்கிறவர். இந்த விஜய் விஷயம் அவருக்கு இதுக்கு முன்னால, இந்த அவங்க விவகாரத்துக்கு முன்னால இருந்த ஒரு அவருக்கான ஒரு வாக்கு வங்கியோ அவருக்கான வெற்றியோ இந்த தகவல்கள் பாதிக்குமா? பெரிய அளவில் பாதிக்கும். எப்படின்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதாவை திருமணம் செய்யறதை விரும்புகிறார். எப்போ இது கட்சி ஆரம்பிச்சு 72ல். அப்போ மூத்த தலைவராக சொல்ற, இல்ல தலைவராக வேண்டாம், உங்களுக்கு முதல் மனைவி ஜானகி அம்மா இருக்காங்க, 2வது மனைவி இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கல்ச்சர் தான் நம்ம கல்ச்சர். நீங்க ஜெயலலிதாவை திருமணம் பண்ணீங்கன்னா பெண்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு இமேஜ் போயிடும். எல்லாம் தலைவரை 2 வச்சிருக்காரியா அப்படின்னு சொல்லிட்டான்னா நம்மளால சாதாரணமாக சொல்லுவோம், அதை அடையாளம் காமிப்பான். ஏன்னா தலைவனை 2 வச்சிருக்காரு, நான் 1 தானே வச்சிருக்கேன் அப்படின்னா இது பெண்கள் மத்தியில் பெரிய அளவில் பாதிக்கும். அதனால எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, அந்த திருமணத்தை தள்ளி போட்டார். இதுதான் காரணம். அதே கதை தான் இது மாதிரி திமுக கூடாரத்தை நம்ம அப்படி எதையும் ஒருத்தரன்னு இல்ல, பல பேருக்கு நமக்கு சுட்டி காட்டி அவங்க எல்லாம் அந்த இமேஜை பில்டப் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அந்த ஒப்பீடு. அதாவது ஏன் கருணாநிதி கடைசி வரைக்கும் விஜயகாந்த் ஆதரவு, ராமதாஸ் ஆதரவு, வைகோ இப்படி ஏன் போனார்? கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் தத்துவங்களின் தலைவன் காரல் மார்க்ஸ், தவறுகளின் தலைவன் கருணாநிதி. எல்லா தவறுமே திமுக இருக்கு. அதனாலதான் திமுக இன்னைக்கு 0.5% பிரேமலதா விஜயகாந்துக்காக காத்திருக்கு. இப்படி காங்கிரஸுக்கு காத்திருக்கு. திமுக சரியான கட்சியா இருந்தா 8 முறை முதலமைச்சர் எங்க ஜோதி பாசு மேற்கு வங்காளத்தில் முடியல, கண்ணு காது கேட்கலன்னு விலகிய பிறகுதான் அடுத்த முதலமைச்சர் அங்கே தேர்ந்தெடுக்க முடிந்தது. அது வரைக்கும் ஜோதி பாசு தான் 8 முறை பிரதமர் நாற்காலிக்கு அழைக்கப்பட்டவர். புரியுது உங்களுக்கு? அப்போ திமுக தலைவர் சின்ன வீட்டு இருக்காரு, பெரிய வீட்டு இருக்காரு, மனைவி துணைவி இதெல்லாம் கடைசி தொண்டை வரைக்கும் போய் கருணாநிதிக்கு திமுக இமேஜ் அவுட் ஆனது அதில் தான். எம்ஜிஆர் தலைவரானது, எம்ஜிஆர் பின்னாடி வைகோ வந்தது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலே திமுகவை எதிர்த்து தானே இத்தனை பேர் வர்றாங்க. அதனால் கருணாநிதி அந்த சின்ன வீடு பெரிய வீடுங்கிற கதையை மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால் இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் நான் அமெரிக்க அரசியலுக்கு போயிடுறேன். அமெரிக்காவில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த வரைமுறையில் யார் விரும்பணும் யார் போயிட்டே இருக்கலாம், எவனும் கேட்க மாட்டான் போக மாட்டான். ஆனால் கென்னடியும் ஜாக்குலின் 2 பேருமே நீங்கள் அமெரிக்க வீடுகளில் எல்லா அப்பா அம்மா படத்துக்கு அடுத்தபடியாக கென்னடியும் ஜாக்குலின் படத்தை வச்சுருந்தான். அமெரிக்க கல்ச்சர் தான் உங்களுக்கு தெரியுமே. ஒரு ஒயினை வாங்கி 3 பேர் அடித்தான்னா எங்கே போகிறான், இவன் முன்னாடி அங்கே அவங்க முன்னாடி, அது நான் ஆங்கிலேய கல்ச்சர் அப்படி தான் இருக்குங்க. ஆனால் கென்னடி இறந்த பிறகு கென்னடியினுடைய மனைவி ஜாக்குலின் ஒரு கிரேக்கத்தை சேர்ந்த ஒரு கப்பல் கம்பெனி அதிபர் ஒனாசிஸை அந்த அம்மா திருமணம் பண்ணிட்டான்னு தெரிஞ்ச பிறகு அமெரிக்கா வீடுகளில் இருந்த அந்த கென்னடி ஜாக்குலின் போட்டாருக்குல்ல, அது தெருவில் போட்டான். இந்த தெருவில் போடப்பட்ட அந்த படங்களை கார்பரேஷன் வண்டி குமிஞ்சு போச்சான். அப்போ மக்கள் அதாவது என்ன நினைக்கிறான்னா, நாங்க எப்படி வேணா இருப்போம்யா, எங்க வேணா பீர் அடிப்போம், எங்க என் தலைமை கரெக்டா இருக்குமே. இதுதான் உண்மை. அப்போ அங்க அமெரிக்காவில பிரிட்டன்ல நான் பிரான்ஸ்ல தான் இருக்கேன். இங்கே கல்ச்சர் என்பதே தெரியாது. ஒரு ஆணை ஒரு பெண்ணை ஆண் விரும்பினால் எப்படி வேணா இருக்கலாம். நம்மளால தான் அறுவாடை வச்சு துரத்துவான், என் முன்னாடி எட்டி பார்த்துட்டான்டான்னு.